Vanakkam makkale. Welcome back to the Tamu channel. This is a special video just for Pongal. Are you guys ready? Let's go. This is a special recipe. It's a vegan Pongal recipe just for one person. So the recipe here should be enough to make Pongal for one person. So if you're living alone, if you're a student, or if you just want to cook one portion of Pongal, Sarkkarai Pongal, then this is the perfect recipe. This video is going to be in Tamil, but I'm going to keep the sentences short and the instructions simple so that anyone learning Tamil can follow along. For the full recipe, check the description below. And also, remember, there are different ways you can adjust this as well. If you like it less sweet, you can add less sugar. If you like it more watery, add a bit more water. And of course, it's a vegan recipe, but you can substitute any of these things with like cow's milk or ghee. And sorry for the wonky screen. I just noticed it as I was editing the video. I was like, oh my gosh, this is bothering me now. That it's not like straight, it's so light. But anyways, yeah, I hope you enjoyed this video. If you like it, give us a thumbs up and make sure you subscribe if you haven't subscribed already. If you like this format of like, visually learning with like Tamil voiceover, then let me know. I'm happy to do more videos and suggest some ideas for me as well. I'm happy to do them. பொங்குவோமா? முதல் ஒரு சட்டியில தண்ணியை கொதிக்க வைங்க. அதுக்கு பிறகு தேங்காய் பாலை விடுங்க. தண்ணியும் பாலும் நல்லா கொதிச்சு பொங்கி கொண்டு வரைக்கல கவனமா இருக்க வேணும். பொங்கி ஊத்துன விட வேண்டாம். சிவப்பு அரிசி, அதாவது சிவப்பு பச்சை அரிசி அதுக்குள்ள போடுங்க. அரிசியை காய்ச்சிக்கல எப்பவும் 2-3 தினம் அடியா பச்சை தண்ணி கழுவி எடுத்து போட்டு தான் காய்ச்ச. அதுக்கு பிறகு வறுத்தெடுத்த பயத்தம்பருப்பை போடுங்க. பொங்கல் செய்யறதுக்கு முதலே பயத்தம்பருப்பை ஒரு சட்டியில போட்டு கொஞ்சம் சூட்டோட வறுத்து எடுத்துட்டீங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டீங்கன்னா இந்த பொங்கல் செய்ய தொடங்கிக்கலாம் உங்களுக்கு இலகுவா இருக்கும். இனி நீங்கள் இந்த அரிசியையும் பயத்தம்பருப்பையும் சேர்த்து அவிய விடவாங்க. ஒரு கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் காணும்னு நினைக்கிறேன். அரிசி அவிஞ்சு கொண்டு இருக்கேக்கல இடக்கிட கரண்டியால கிளறி விடுங்க. அப்பதான் நல்ல வடிவா எல்லாம் ஒரே நேரத்துல அவிஞ்சு முடியும். இதுக்குள்ள நான் இப்ப கொஞ்சம் உப்பும் போடுறேன். அரிசி இப்ப நல்லா அவிஞ்சிட்டுது. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த வீடியோல காட்டையிலே, ஆனா நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். நல்ல மென்மையா இருந்துச்சு. நல்லா அரிசி நல்லா அவிஞ்சிட்டு நல்லா இருக்கு. அடுத்து சர்க்கரை. சர்க்கரை தான் மிக முக்கியம். சர்க்கரை பொங்கல் செய்யக்கல சர்க்கரையும் சோத்துக்குள்ள போட்டு நல்ல வடிவா கிளறி அவிய விடும். சர்க்கரைய சோறு நல்லா அவிஞ்ச பிறகுதான் போட வேணும். ஆகலம் வேலைக்கு போட்டால் அது பின்ன அடிப்பிடிக்க தொடங்கிடும். அடுத்ததா வாசனைக்கு ஏதாவது போட வேணும். அது என்னன்னு தெரியுமா? ஏலக்காய். ஏலக்காய் போட்டா நல்ல வாசமா இருக்கும். ஏலக்காயை போட்ட பிறகு அடுத்ததா முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பை நான் நெய்யில வறுத்தெடுத்திருக்கிறேன். நல்ல ருசியா இருக்கும். அதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து வடிவா கிளறணும். அவ்வளவுதான், சர்க்கரை பொங்கல் தயார். உடனே சுட சுட சாப்பிட்றதுல விட கொஞ்சம் ஆற விட்டீங்கன்னா நல்ல ருசியா இருக்கும். கொஞ்சம் இறுக்கமாகவும் வந்துடும். இதை விட இன்னும் இறுக்கமா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணியை குறைய விடலாம். இல்லாடி பாலை கூட கொஞ்சம் கூட விடலாம் தண்ணிக்கு பதிலாக. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இறுக்கமா வரும். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.